வணக்கம். நம்ம பாரம்பரிய உணவு முறையில் இன்றைக்கி நான் இட்லி தோசைக்கு என்ன அரிசியை யூஸ் பண்ண அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி கருப்பு கவுனி சின்ன டம்ளரில் 1 டம்ளர் போட்டேன். அதே டம்ளரில் ஐஆர் 20, அதே டம்ளரில் ராகி, உளுந்தம்பருப்பு பொட்டோடு இருக்கிறது 3/4 டம்ளர் போட்டுக்கிட்டேன். எப்பவும் போல் உளுந்தம்பருப்பு. இதுக்கு நான் இன்றைக்கி இப்படி போட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரின்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு கருப்பு கவுனிக்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா போடுவேன், ரத்தசாலி போடுவேன். இந்த பாரம்பரிய அரிசியில் ஏதோ ஒன்று போடுவேன்னு வைங்களேன். ஐயாருக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 1 டம்ளர் ரேஷன் அரிசியோடு போடுவேன். அது டேஸ்ட்டு நல்லாத்தே இருக்குது. நான் எல்லாம் சின்ன டம்ளரில் அளவாத்தே யூஸ் பண்ண முடியும்னு வைங்களேன். நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. அதை 4 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டுறப்போ ஒரு சேர வெந்தயத்தை போட்டுக்கிட்டுனுங்க. அது ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு காலையில் ஆட்டுன்னா நைட்டுக்கு ஊற்றிக்கலாம்னு வைங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு மிளகாட்டி வச்சுருந்தேன். இதுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சுக்கிட்டேன். அப்புறம் கூட பூண்டு மட்டும் விளக்கண்ணி கொஞ்சம் ஊற்றி கூட கடலெண்ணையும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுனுங்க. இதை ரெண்டையும் போட்டு நல்லா சோறை வணக்கி விட்டு கொஞ்சம் அதுலேயும் உப்பு போட்டாச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்குங்க. வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி போட்டேன் நான் இன்றைக்கி. முழு தக்காளி போட்டோம்னா நல்லா வணங்கி வராது இல்லைங்க. அதனால் தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் வீட்லேயே கறிமொளோடு இறச்சி வச்சுருக்கேனுங்க. அதையும் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா தொலாவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது செக்கில் ஆட்டி வச்சாதான் நல்லா இருக்கும்னு வைங்களேன். அதனால் ஆறுனதுக்கப்புறம் செக்கில் போட்டு நல்லா ஆட்டியாச்சு. ஒன்று ஆட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு சங்கடப்படாமல் வேலை செஞ்சோம்னா நல்லா போன இதில் சொன்ன மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லான்னு வைங்களேன். செக்கில் ஆட்டுறக்கெல்லாம் அவ்வளோ சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சின்ன செக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். அதுலேயே நல்லா சீக்கிரம் ஆட்டி விட்ரும்னு வைங்களேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தும் பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டேன். தாளிச்சுட்டு செக்கில் இருக்கிறத தோண்டி அப்படியே உள்ளே ஊற்றிட்டேன். ஒரு 3/4 கொதி கொதிச்சா போதுன்னு வைங்க. அது சட்டி சூட்லேயே வெந்து போயிரு. அடுப்பை ஆஃப் அந்த மல்லித்தலை கொஞ்சம் இருந்தது அப்படியே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே தக்காளி குழம்பு நல்லா மேட்ச்னு வைங்களேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதனால நம்ம நேச்சுரல் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதை. ஓகே, தேங்க்யூ.